வெல்கம் டு மை சவுதி மினி vlog. இந்த வீக்கெண்டு நாங்க ஜுபேல்ல இருக்க ஃபனாதீர் பீச்ல தான் என்ஜாய் பண்ணோம். ஜுபேல் சிட்டில இருந்து கிளம்பி அந்த கிங் ஃபஹத் ரோட் வழியா போனோம். வழியெல்லாம் அந்த பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா, நல்லா மெயின்டைன் பண்ண ரோடுகள்னு பாத்துக்கிட்டே போகலாம். ரோட்ல போகும்போது அப்பப்போ ஒட்டகங்களையும் பார்க்கலாம். சவுதியில ஒட்டகங்கள் ரொம்பவே பிரபலம். பாலைவனத்தின் பிராணின்னு அதை சொல்வாங்க. பீச் வந்ததும் செம அழகா இருந்துச்சு. சுத்தி நடந்து பார்த்தோம். பசங்க கார்டன்ல ஜாலியா விளையாடினாங்க. போட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ். அங்க ஒரு 5 ரியால் ஷாப்ல ஸ்வீட் சாப்பிட்டோம். டிராவல் டைம்ல கார்ல உட்காந்து சாப்பிட்டது ரொம்ப மஜா. அப்புறம் பீச்ல டான்சிங் ஃபவுண்டன் ஷோவும் இருக்கு. தண்ணியும் லைட்டும் மியூசிக்கும் சேர்ந்து ஆடுறத பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். யூஸ்வலா ஈவினிங் டைம்ல நடக்கும். சரியான டைம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு நாள் போய் பாருங்க. மெரார்த்தில் மால் கூட பக்கத்துல தான் இருக்கு. அங்க போய் ஷாப்பிங் பண்ணலாம். பீச் ஏரியால கார்டன்ல காத்தோட பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்டான ஸ்பாட். போட் ரைடிங்கும் இருக்கு. ஆனா அன்னைக்கு க்ளோஸ்டுங்கிறதால போக முடியல. யூஸ்வலா டெய்லி ஓப்பனா தான் இருக்கும். அத பத்தின டீடைல்ஸ் கேட்டுட்டு இன்னொரு நாள் போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நைட் டின்னருக்காக அல் ரஹ்மானியா ரெஸ்டாரண்ட் போனோம். அங்க சிக்கன் சுக்கா, சிக்கன் நூடுல்ஸ், அப்புறம் நூல் பரோட்டாலாம் வாங்கி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட். அங்க கூட்டம் அதிகமா இருந்தாலும் சர்வீஸ் நல்லா இருந்துச்சு. கடைசியா மோஜிட்டோ குடிச்சோம். ஆனா விலை ரொம்ப அதிகம், 12 ரியால். அதை நினைச்சு கொஞ்சம் காமெடியா பேசிட்டு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்த வாரம் இல்ல அதுக்கு அடுத்த வாரம் இந்தியா போயிடுவோம். அதனால இருக்கிற டைமை ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்றதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா கிடைச்சிருக்கு. மொத்தத்துல எங்க வீக்கெண்ட் வந்து ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட முடிஞ்சது.